ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வெளியாக மிக முக்கியமான புதிய அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜூலை 3ஆம் தேதியான இன்று புதன்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிவிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் சேர இதற்கு முன்பு விண்ணப்பிக்காத மாணவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதாவது ஜூலை 3ஆம் தேதியான இன்று முதல் ஜூலை 5ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு அறிவித்துள்ளது. தமிழக வெற்றி கழகம் கட்சி சார்பாக கல்வி விருது வழங்கும் விழா இன்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. TN ரைஸ் என்னும் தமிழ்நாடு ஊரக தொழில் காப்பு மற்றும் புது தொழில் உருவாக்கு நிறுவனத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று தொடங்கி வைத்தார். கர்நாடகாவில் உள்ள அணையிலிருந்து காவிரி ஆற்றுக்கு 2608 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு நீர்வரத்து 9369 கன அடியாக உள்ள நிலையில் 526 கன அடி நீர் திறப்பு. கால்நடை மருத்துவ படிப்புக்கு விண்ணப்பித்த மாணவர்கள் விண்ணப்பத்தில் திருத்தம் மேற்கொள்ள மற்றும் விடுபட்ட சான்றிதழ்களை இணைக்க இன்று முதல் ஜூலை 5ஆம் தேதி வரை அவகாசம் தரப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. TNPSC குரூப் 1 முதல்நிலை தேர்வுக்கான நுழைவுச்சீட்டு நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. TNPSCயின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நில அபகரிப்பு வழக்கில் தேடப்பட்டு வரும் அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் முன்ஜாமீன் கேட்டு மீண்டும் கரூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என பாகிஸ்தானுக்கு ஐநா கோரிக்கை. இது தங்கள் நாட்டு உள்விவகாரம் என ஐநா குழுவிற்கு பாகிஸ்தான் அரசு பதில். மதுரை கோவை இடையே மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான நிதியை கடனாக வழங்க உள்ள ஆசிய முதலீட்டு வங்கி இன்று நேரில் ஆய்வு செய்ய உள்ளது குறிப்பிடத்தக்கது. மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி தலைவர் கார்கே சபாநாயகர் தன்கர் இடையே காரசார விவாதம். மாநிலங்களவை சபாநாயகர் தன்கர் சாதி அடிப்படையில் செயல்படுவதாக கார்கே பகிரங்க குற்றச்சாட்டு. மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் தடையின்றி தொடர்வதால் தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம். மாணவர்கள் அதிருப்தியில் இருப்பதாக வெளியான தகவலுக்கு மதுரை எய்ம்ஸ் நிர்வாகம் மறுப்பு. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியருடன் பாம்பன் நாட்டுப்படகு மீனவர்கள் சந்திப்பு. திட்டமிட்டபடி வரும் 5ஆம் தேதி சாலை மற்றும் ரயில் மறியல் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் 35,000 ரேஷன் கார்டுகளை நீக்க அரசு முடிவு செய்துள்ளது. ரேஷன் கார்டு விவரங்கள் விரைவில் இணையதளத்தில் வெளியிடப்படும் என புதுச்சேரி அரசு தகவல். வைகை அணையில் இன்று முதல் 120 நாட்களுக்கு தண்ணீர் திறப்பு. 6739 கன அடி தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவு. அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மதுபான கொள்கை ஊழல் விசாரிக்கப்படும் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு உறுதி. அரவிந்த் கெஜ்ரிவால் போல முதலமைச்சர் ஸ்டாலினும் சிறைக்கு செல்வார் என பரபரப்பு பேட்டி. ஆதித்ய L1 விண்கலம் ஒளிவட்ட பாதையை வெற்றிகரமாக நிறைவு செய்தது. 178 நாட்கள் பயணித்து முதல் ஒளிவட்ட பாதையை நிறைவு செய்ததாக இஸ்ரோ அறிவிப்பு. பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று முதல் காலவரையற்ற உண்ணாவிரதம். காஞ்சிபுரம் ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெறும் என பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழு அறிவிப்பு. தேசத்தை பிளவுபடுத்தும் வதந்திகளை காங்கிரஸ் பரப்பி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. நாடாளுமன்றத்தில் தவறான தகவல்களை கூறி ராகுல் காந்தி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். மாணவர்களை நாங்கள் படியுங்கள் என்று கூறினால் ஆட்சியாளர்கள் குடியுங்கள் என்று கூறுகிறார்கள் என விக்கிரவாண்டி தேர்தல் பிரச்சாரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சனம். தமிழகத்திற்கு உதயநிதி, சபரீசன் என 3 முதலமைச்சர்கள் உள்ளதாக அண்ணாமலை விமர்சனம். 4 மேயர்களை திமுக மாற்றப்போவதாக தகவல் வெளியாகி இருப்பதாக அண்ணாமலை பேட்டி. திருச்சியில் கடலை வியாபாரியை மிரட்டு ஓசியில் கடலை வாங்கிய சிறப்பு உதவி ஆய்வாளர் வீடியோ வைரலானதால் ஸ்ரீரங்கம் காவல் நிலையம் சிறப்பு உதவி ஆய்வாளர் ராதா சஸ்பெண்ட். 120க்கு மேற்பட்டோர் உயிரிழப்புக்கு காரணமான சொற்பொழிவாரன் அறக்கட்டளையில் போலீசார் சோதனை. சொற்பொழிவாரர் போலே பாபா தலைமறைவாக உள்ளதாக உத்தரப்பிரதேச காவல்துறை தகவல். தமிழகத்தில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் இன்று தொடக்கம். பெரும் எதிர்பார்ப்புகளுடன் கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகள். கனமழையால் மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் வெள்ளப்பெருக்கு. சாலைகள் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் பாதிப்பு. திருவள்ளூரில் 1 லட்சம் கட்டினால் 4 லட்சம் கிடைக்கும் என ஆசை வார்த்தை காட்டி மோசடி. ஓய்வு பெற்ற ஆசிரியரின் குடும்பத்தை நம்பி 87 கோடி ரூபாய் பணத்தை இழந்த திருவள்ளூர் மக்கள். 2026 T20 உலகக்கோப்பை தொடருக்கு இந்தியா உள்ளிட்ட 12 அணிகள் நேரடியாக தகுதி. எஞ்சிய 8 அணிகள் தகுதி சுற்று போட்டிகள் மூலம் தேர்வு செய்யப்படும் என ICC அறிவிப்பு. ஆஸ்திரியாவுக்கு எதிரான யூரோ உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் துருக்கி அணி வெற்றி. மற்றொரு போட்டியில் ருமேனியாவை 3-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி நெதர்லாந்து அணி காலிறுதிக்கு தகுதி. விம்பிள்டன் டென்னிஸ் முதல் சுற்றில் ஜோகோவிச், ஸ்வியாடெக் வெற்றி. இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் 1 லிட்டர் பெட்ரோல் ₹100.98 1 லிட்டர் டீசல் விலை ₹92.56 விற்பனையாகிறது. இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் இன்று 22 கேரட் 1 சவரன் ஆபரண தங்கம் ஒரு நாளில் 40 அதிகரித்து 53,520க்கு விற்பனையாகிறது. இதேபோல் வெள்ளி விலை பொறுத்தவரை ₹95.50 விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது.